ஆயிஷா நாயை சொல்றாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கண்மணி நாயகத்தினுடைய முகத்தை பார்த்த பொழுது. அந்த திருமுகத்தை பார்ப்பதற்காக இந்த உலகத்தில் எத்துணை கோடி இதயங்கள் கனவிலாவது கண்டுவிட மாட்டோமா என்று ஏங்கி கிடக்கிறது. எத்துணை இதயங்கள் ஏங்கி கிடக்கிறது. இவன் பேசுறான், கனவுல எல்லாம் ரசூலுல்லாஹை பார்க்க முடியாது அப்படின்னு அந்த வஹாபி கொள்கை. அவனுக்கு அவ்வளவுதான் இருக்கு. நாம் அதை ஏற்கனவே நாம சொல்லி அதுவே அவனுக்கு எதிராக மாறிவிட்டது. அதற்கு அவன் ஒரு விளக்கம் சொல்றான், ரசூலுல்லாஹை கனவுல எல்லாம் பார்க்க முடியாது. ஒருவேளை ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாலும் ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தா தானே இது ரசூலுல்லாஹ்னு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் வர்றாரு, நம்ம நேர்லயே வர்றார், இவர் யார் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி கனவுல நீ ஏற்கனவே ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறியா? நினைவுல பார்க்கல. பார்க்காத அவர்களை கனவிலே நீ பார்க்கும் பொழுது அவர்கள் தான் இவர்கள் என்று உனக்கு எப்படி தெரியும்? எனவே அப்படியெல்லாம் பார்க்க முடியாது என்று அவர் சொன்ன பொழுது, காரைக்காலிலே நடந்த ஒரு மீட்டிங்கில் நாம் ஏற்கனவே அவர் பேசிட்டு போயிருந்தான், அந்த தலைவன் பேசிட்டு போயிருக்கும் பொழுது நாம் சொன்னோம், அப்படியா? அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு. இப்போ கபூர்ல கொண்டு வைக்கப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்க ஆகுவாங்க. இவர்களை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கப்படும். அப்படித்தானே கேட்கணும். மா தகூல் ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்களை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்ற கபரிலே வைத்து கேட்கப்படும் பொழுது உனக்கு அவர்களை பத்தி தெரியாதானே? ஏற்கனவே பார்க்க தெரியாத ஆளை பார்க்கும்போது இவரை என்ன யாருன்றே தெரியாதானே சொல்லுவோம். நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுடைய கொள்கை அதுவல்ல. நாங்கள் சொல்லுவோம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய ஹாதி, எங்களுடைய முரப்பி என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் உனக்கு உன்னுடைய நிலை, உன்னுடைய நிலைப்பாடு என்ன, கொள்கை என்ன? பார்க்காத ஒரு நபரை, யார் என்று தெரியாத ஒரு நபரை புதிதாக பார்க்கும் பொழுது யார் என்று சொல்ல முடியாது. அப்ப நீ என்ன சொல்ல? எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். யார் தெரியாது என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கபரிலே அடிக்கப்படுவார்கள் என்றுதான் அந்த ஹதீஸ் முடிகிறது. அப்ப அடி வாங்குற கூட்டம் அது கபூர்ல. இவ்வளவு தெளிவாக அவர்களே தங்களை முடிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நாங்களே கபூர்ல அடி வாங்குறதுக்கு கூட்டம், நீங்க அடி வாங்குறதுக்கு வந்து சேருங்கன்னு அழைக்கிறாங்க. ஒரு கூட்டமும் போய் சேர்ந்திருக்கிறது. இப்ப நிறைய அந்த கூடாரம் கலகலத்துக் கொண்டிருக்கிறது என்பது வேறு விஷயம்.